Hi friends, welcome to Daily Special. இந்த வீடியோல நம்ம இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு பிடிச்ச ஐட்டம் பீஸா. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஈஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதில் நான் 1 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்திருக்கேன். கை வச்சா சுடுற மாதிரி இருக்கணும் தண்ணி. அது 1 டம்ளர் சேர்த்துருக்கிறேன். இது 10-15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்போது ஈஸ்ட் நம்மளுக்கு நல்லா நுரக்கட்டி வந்துடும். இப்போ பாருங்கள், ஈஸ்ட் நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஃபுல்லாக நுரக்கட்டி வந்துருச்சு. இதை நாம் இப்போ மாவு பிசைய ஆரம்பிக்கலாம். நான் 300-350 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் உப்பு, தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து ஃபஸ்ட்டு இது லைட்டாக பிசறிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஈஸ்ட் வாட்டர் ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கலாம். நம்ம எப்படி சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைவோம் அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ஆனால் ரொம்ப கெட்டியாக பிசையக்கூடாது. மாவு லைட்டாக சாஃப்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சிடணும். அப்போ தான் நம்மளுக்கு பீஸா பிரெட் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணி ஒரு வெள்ளை துணி, ஈரத்துணி போட்டு மூடி வச்சிடணும். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். வெள்ளை துணி போட்டு ஈரத்தவல் போட்டு நல்லா மூடிட்டு ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் இதை அப்படியே நம்ம விட்டுறணும். இப்போ ஒரு 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்கு மாவு. இப்போ இதற்கு நம்மளுக்கு பீஸா சைஸ்க்கு தேவையான மாதிரி நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாவில் எனக்கு 2 ஸ்மால் சைஸ் பீஸாவும் 2 மீடியம் சைஸ் பீஸாவும் கிடச்சிது. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில், இந்த பேன் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், நல்லா ஹீட்டு தாங்குற மாதிரி இருக்க பேனை எடுத்துக்கோங்க. இதில் நான் ஆயில் அப்ளை பண்ணி க்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போது அந்த டோவை இதில் வச்சுட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடணும். ரொம்ப மெலிசாக தேய்ச்சிடாதீங்க, லைட்டாக மொத்தமாக இருக்க மாதிரியே தைச்சிக்கோங்க. இப்போது ஒரு ஃபோக் வச்சு நம்ம குத்தி விட்டுறலாம். அங்கங்கே குத்தி விட்டிங்கன்னா லைட்டாக ஓட்டை வந்துடும் இல்லையா? இதுனா ஈஸியாக வெந்துடும், அதுக்காக இந்த மாதிரி செய்கிறது. இப்போ மேலே அப்ளை பண்ணுறதுக்காக சாஸுக்கு நான் இதில் 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், ஒரு 2-3 சொட்டு வினிகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு லேயர் டாப்பிங் அப்ளை பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஃபுல்லாக வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நான் மோசரேலா சீஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா துருவிட்டு இதையும் நம்ம அது மேலே டாப்பிங் சேர்த்துடலாம். பாருங்கள், சீஸ் நல்லா துருவியாச்சு. இப்போ இதையும் டாப்பிங் சேர்த்தாச்சு. அப்புறம் ஆனியன் நான் நீளமாக இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக டொமேட்டோ, கொஞ்சமாக கேப்சிகம், அப்புறம் மீல் மேக்கர். இதுதான் நான் டாப்பிங் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம், ஆலிவ் சேர்த்துக்கலாம், சிக்கன் இருந்தால் சிக்கன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்லேயே டாப்பிங் நான் ஆனியன் ஆட் பண்ணிட்டேன். கூடவே கொஞ்சம் டொமேட்டோ, இப்போ கொஞ்சமாக கேப்சிகம் சேர்த்துக்கலாம். இது மேலேயே நான் மீல் மேக்கரும் சேர்த்துக்கிறேன். மீல் மேக்கர் லைட்டாக சுடு தண்ணியில் போட்டு அந்த எக்ஸஸ் வாட்டர்லாம் ஸ்குவீஸ் பண்ணிட்டீங்க, அது நல்லாவே வெந்துற மாதிரியே இருக்கும் பார்த்தா. இப்போது இது மேலே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீஸ் ஆட் பண்ணி நம்ம வேக வச்சிடலாம். ஒரு குக்கரில் நான் ஏற்கனவே தூள் உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா ஹீட் பண்ணிட்டேன்.
ஒரு 15 நிமிஷம் இதை நல்லா ப்ரீஹீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பீஸா இதை நான் உள்ளார வச்சுட்டேன். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வெந்துடும். இப்போ மூடி வச்சிடலாம். விசில் எதுவும் போட தேவையில்லை. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக அந்த பீஸா ரெடி ஆயிடுச்சு. ப்ரெட்டு பாருங்கள் நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்குது பார்த்தாலே. இப்போ நம்ம எடுத்து பார்த்துடலாம். இப்போ சுற்றி எடுக்கிறதுக்காக ஒரு நைஃப் வச்சு எல்லா பக்கமுமே கீறி விட்டுருங்க. அப்போ தான் அது ஈஸியாக எடுக்க முடியும். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக எடுத்துட்டோம். நம்மளோட சூப்பர் சீஸியான பீஸா ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. இது மேலே டாப்பிங்க்கு ஆரிகனோவும் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இட்லி பாத்திரத்துலேயும் பீஸா மீடியம் சைஸ் பீஸா செஞ்சேன். ஸோ பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இட்லி பாத்திரத்துலேயும் அதே மாதிரி அடியில் உப்பு போட்டு செஞ்சோம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் டேஸ்ட்டான பீஸா ரெடி. இப்போ பாருங்கள், சைட்லலாம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பர் சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ எல்லாருமே இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.